ஹே பிளஸ்காட், இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னு என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஒரு பைக்கோட டாப் ஸ்பீட் தான் செக் பண்ண போகிறோம். அந்த பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக இது RC200 ஓகேங்களா. இதோட டாப் ஸ்பீட் தான் செக் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட் டைம் ஓட்டுற இந்த வண்டியை சொல்லப்போனால் ஓகேங்களா. இந்த மாடல் ஓட்டுறது ஃபஸ்ட் டைம் வந்து அந்த BS4 மாடல் வந்து பார்த்திங்களா, அது ஏற்கனவே ஓட்டியிருக்கேன் நான். அது இதோட இன்னும் அஜயலாக இருக்கும். வண்டி செம ஷார்ப்பாக இருக்கும். இது கொஞ்சம் டிசைன் பிடிக்கல, ஆனால் வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ இதோட டாப் ஸ்பீட் செக் பண்ணி பார்க்கலாமா? போகலாம். ஃபஸ்ட்டு கியர் 42, ரெண்டாவது கியர் 64, மூணாவது கியர் 85, நாலாவது கியர் 106, அஞ்சாவது கியர், ஆறாவது கிலோ 143. அதுக்கு மேலே வண்டி போகலை, ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. வண்டி வேறு ஆஃப் ஆகுது, என்னன்னு தெரில. ஐயோ, ஊரா முட்டு வண்டி வேறு. இங்கே செக் பண்ணி பார்க்கலாமா? 1 2 143 தான் போகுது. ஆனால் போகும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ரோடாக இருந்தால் நம்ம ட்ரை பண்ணலாம். 143 போகும். எவ்வளோ போகும் தெரியல. இங்கே யாருன்னா வந்து வீடியோ பார்க்குறவங்க டியூக் 200 ஓட்டி இருந்தீங்கன்னா, டாப் ஸ்பீட் ஓட்டியிருக்கேன் ப்ரோ, இவ்வளோ ஓட்டியிருக்கேன் நான் அப்படின்னு யாருன்னா இருந்தீங்கன்னா எனக்கு கீழே ஒரு கமெண்ட்டை போட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் ஓட்டின வரைக்கும் 143. ஆனால் குயிக்காக ஏறுது, செம குயிக்காக ஏறுது பைக்கு. ஆனால் வந்து ஏன் இந்த KTM வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. நம்ம 155cc Yamaha இன்ஜின் வந்து 155 ஏறுது. ஆனால் இந்த KTM 200cc வச்சுக்கிட்டு ஏன் 200 ஏற மாட்டேங்குது தான் நம்மளுக்கும் தெரியல. பாருங்க, ஃபுல்லாக Yamaha தான், ஒரே ரெண்டு தான் KTM. மன நம்ம எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஹலோ, யாருன்னா இருக்கிறீங்களா? அமைதியாக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக்குது, தாங்க முடியல. 143 போச்சு. பேக் டு அவர் வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டியூக் 200 ஓட்டியிருக்கோம் நம்ம. 143 போயிருக்கு ஓகேங்களா. நம்மளுக்கு இன்னும் ஸ்பீடு போகும். எனக்கு தெரிஞ்சு 147 ப்ளஸ் பண்ணும் இந்த மிஷின். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏரோடைனமிக்கலி வண்டி நல்லா இருக்குது. வண்டி குயிக்கராக ஏறுது. நம்ம V3 V4 கம்பேர் பண்ணும்போது இது வந்து இன்னும் நல்லா குயிக்கராக ஏறுது. அதுக்கப்புறம் வந்து பிரேக்கிங் நல்லாயிருக்கு சொல்லப்போனால். அதை கண்ட்ரோலிங் நான் வந்து குறைலாம் சொல்ல மாட்டேன். பிரேக்கிங் அல்டிமேட்டாக இருக்குது. இந்த டியூக் RC200 பற்றி வேறு எதனா வீடியோ தெரிஞ்சுக்கணும், வேறு எதாவது வீடியோ பண்ணணுன்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா பண்ணும்போது தான் நான் பண்ணி உங்கள் அடுத்த வீடியோ போட்டு விட்றேன். பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.